பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, இயேசு தன்னை யார் என்று அடையாளப்படுத்துகிறார். இயேசு யார் என்று அடையாளப்படுத்துகிறார். நாம் பார்ப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அல்லேலூயா. தலைப்பு என்னன்னா, இயேசு தன்னை யார் என்று அடையாளப்படுத்தினார் அல்லது யார் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், மனுஷகுமாரன். யார் மனுஷகுமாரன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த மனுஷகுமாரன் மனுஷனாக மாத்திரமல்ல, அவர் தேவகுமாரனாகவும் தேவ சாயலாகவும் தேவ பிதாவின் சித்தத்தை செய்கிறவராகவும் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராக இருந்தார். ஒரு முறை அவரிடத்துல வந்து கேட்கிறார்கள், நான் உங்க பின்னாடி நான் வருகிறேன், உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், புலிகளுக்கும் நரிகளுக்கும் என்ன கூடு உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு என்னது கூடு உண்டு, ஆனால் மனுஷன் குமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் அவர் தூங்குவதற்கும் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் இந்த பூமிக்கு வரவில்லை. மாறாக பிதாவின் சித்தத்தை தன்னால் உண்டாக்கின தேவனுடைய, அதாவது தன்னுடைய பிள்ளைகளை மீட்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடினோம் அல்லவா? பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவர். அப்ப இந்த பிதா யார், குமாரன் யார், கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27வது வசனத்தை பார்க்கும்போது, மனிதனை உலகம் வண்ட சராசரங்களையும் சிருஷ்டிக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்துல மனிதனை உண்டாக்கும் பொழுது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தின் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அல்லேலூயா. அதாவது சொல்லுகிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி. அப்ப பிதாவாகிய தேவன் யாரை சொல்லுகிறார்? குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரையும் திரளான தண்ணீர்கள் மத்தியில அசைவாடுகிற ஆவியானவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து சொல்லுகிற 27வது வசனத்துல, தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே பார்க்கும்போது தேவன் தம்முடைய
அல்லேலூயா. தன்னுடைய அல்ல, என்னுடைய அல்ல. இங்கே சொல்லும் பொழுது தம்முடைய பன்மையில இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னை யாராக அடையாளப்படுத்துகிறார் என்ற தலைப்புகளில பார்க்கிறோம். அவர் ஆதியிலே இருந்தார் என்று சொல்லி அவர் நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல கூட பார்க்கும்போது என் பிதாவின் சித்தம், அப்படியானால் பிதா என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே வேளையில யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆதியிலே, அல்லேலூயா, என்ன சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அல்லேலூயா, என்ன சொல்றாருன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்ன செஞ்சு தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசுவை பற்றி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னை யார் என்றும் அடையாளப்படுத்துகிறார். அதே போல வேதம் சொல்லுகிறது இயேசு யார் என்றும் அடையாளம் காட்டுகிறார். அல்லேலூயா, அடையாளப்படுத்துகிறார்கள். அதாவது தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு யார் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இப்போ நாமும் கூட இன்றைக்கு சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், என் பேக்ரவுண்டு என்ன, என் பூர்வீகம் என்ன, நான் எந்த ஜாதி, நான் எந்த மதத்தான், நான் எந்த தேசத்தான், என்னுடைய எனது சொத்து எவ்வளவு தெரியுமா அப்படி என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிற, பிரியப்படுத்துகிற நபர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது இயேசுவை என்ன தேவகுமாரனும் என்றும், அல்லேலூயா, அவர்தான் தேவன் என்றும் அடையாளப்படுத்தப்படுகிறார். தன்னுடைய அடையாளத்தை காண்பிக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா பரிதவிக்கப்பட்ட ஒன்று என்ன செய்கிறாங்கன்னா, நாய் இருக்கு பார்த்தீங்களா, நாய் வளர்ப்பார்கள். சிலர் வளர்ப்பது தவறல்ல, நீதிமான் மிருகங்களை காப்பாற்றுகிறான் அப்படி வேதம் சொல்லுகிறது. தனக்கு செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் தவறல்ல, தனக்கு பிடித்திருக்கிறது, தன்னுடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் அதை வளர்க்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது சில பேர் அந்த மனிதர்களை, புரியுதுங்களா, அந்த நாய்க்கு ஒப்பிட்டு பேசுவார்கள். என் நாய்க்கு போடுகிற, என் நாயோட தகுதி கூட உனக்கு இல்லை, அல்லது என் நாய் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களை அல்லது தனக்கு கீழாக இருக்கிறவர்களை அல்லது கடன் வாங்கினவர்களை அல்லது ஏதோ ஒரு விதத்தில் மனிதனை, அதாவது சில பேர் உறவுகளை என்ன பண்ணுவார்கள், அல்லது ஏழைகளை தன்னுடைய நாய்க்கு ஒப்பிட்டு சொல்லுகிற கூட்டம் இன்றைக்கு உண்டு. பிரியமானவர்களே, நாம் யார் என்று அடையாளப்படுத்துகிறோம், அல்லது நாம் யார் என்று அடையாளப்படுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய கிருபையின்படி தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. நான் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளை. எனக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது இந்த பூமியில சில பல பதவிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களில், உயர்ந்த வேலைகளில், அதிக சம்பளத்துக்கு நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பொறுப்புகளில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வேலையை காட்டிலும், அந்த வேலையோடு கூட நீங்கள் இயேசுவின் பிள்ளையாகவும், இயேசுவின் என்ன செய்கிற ஊழியக்காரர்களாகவும், ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்களாகவும், ஊழியத்தின் உதவிக்காரர்களாகவும், அல்லது ஊழியத்திற்கு போகிறவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும், அல்லது ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தன்னுடைய பொருளால் நான் என்ன செய்ய சப்போர்ட் பண்ணுகிறவர்களாகவும் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? உங்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசுவோடும், இயேசுவோட இரத்தத்தோடும், இயேசுவோட வார்த்தையோடும், இயேசுவோட நாமத்தோடும், இயேசுவோட சபைகளோடும் நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கவில்லை என்றால், அல்லது இவைகளுக்கு நீங்கள் உதவியாய் இராவிட்டால் ஐயோ என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்ப இயேசு தன்னை யார் என்று அடையாளப்படுத்தினாலும் வேதம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது, இயேசுவோட பிள்ளைகள் தானங்களையும் தருமங்களையும் செய்ய வேண்டும், நீதிமான்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவோட பிள்ளை நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். அதே போல நீதிமான்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். நீதிமான்களாகிய நீங்கள் நற்கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அறைகூவல் விடுகிறார். அல்லேலூயா. நாம் தூதனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் பேசப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய இரத்தம் நமக்கு பரிந்து பேசுகிறதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். அதே வேளையில் தூதனை கொண்டும் பேசுகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? தூதனாகவும் பேசப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரையும் தேவன், கர்த்தர், ஆண்டவர், இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற இயேசுவை பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தரை பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்க 22ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பார்க்கும்போது, இதோ சீக்கிரமாக வருகிறேன். என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே மரியாளுடைய வயிற்றிலிருந்து, அதாவது பாலகனாக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக நியாயாதிபதியாக, அல்லேலூயா, நியாயம் தீர்க்கிறவராக, அல்லது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிற தேவனாக வருகிறார். எப்படி வருகிறார்? சீக்கிரமாக வருகிறேன். குயிக்லி. என்ன சொல்றாரு? குயிக்லி, நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, நற்கிரியைகளையும் தானங்களையும் தர்மங்களையும் நாம் செய்ய வேண்டும். அதே போல சுவிசேஷத்தை என்ன செய்த அறிவிக்கிறதற்கு மறக்கக்கூடாது. இயேசு என்ன செய்கிறாரு? அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தார். அதே நேரத்தில் ஊழியர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். ஊழியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஊழியத்தினால நீங்கள் தாங்க வேண்டும். ஏன்னா அவர்கள் சங்கீதம் 121 வாசிக்கும் போது, எனக்கு ஒரு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். எந்த ஒத்தாசை எப்படி வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எப்படி அவர்களுக்கு அங்கே பரலோகத்திலிருந்து கரன்சி நோட்டு அதாவது ராயனுக்கும் தேவனுக்கும் சொன்னது போல அவர் பரலோக ராஜ்யத்தில் கரன்சி நோட்டெல்லாம் அடித்து பண நோட்டெல்லாம் அச்சிட்டு அவர் போதகர்களுக்கென்று தன்னுடைய ஊழியர்களுக்கென்று தனியாக கொடுக்கிறார். இல்லை பிரியமானவர்களே, உங்களை கொண்டு, அல்லேலூயா, உங்களை கொண்டு நீங்கள் சாபத்திலையும் பாவத்திலும் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிற வேளையில் இருந்த பொழுது அந்த போதகர் உங்களை தேடி வந்தார்களே அல்லவா, உங்கள் கண்ணீரை துடைத்தார்கள் அல்லவா, நீங்கள் வியாதியில் கிடக்கும் பொழுது அல்லது திக்கற்று இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்தார்கள் அல்லவா, நீங்கள் நல்லா இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசு தன்னை அடையாளப்படுத்தி என்ன செய்கிறார்? ஒரு முறை மரியாள் பரிமள தைலத்தை ஊற்றும் பொழுது நற்கிரியைகளை செய்யப்படுகிறவர்களாக இருந்தார். அல்லேலூயா. ஏன் மரியாள் ஊற்றப்பட வேண்டும்? இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தாள். அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22:13, நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். எப்படிப்பட்டவராக இயேசு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் அல்வாவும் ஒமேகாவும், அல்லேலூயா, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அதே போல தன்னை அடையாளப்படுத்துகிறார் இயேசு. அதாவது வேதம் அடையாளப்படுத்துகிறது இயேசுவை முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம்
ஆதாம் பாவம் செய்தான். பிந்தின ஆதாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக பரலோக ராஜ்யத்தை நம்ம தகுதி உள்ளவர்களாக நம்மை தகுதிப்படுத்துகிறவராக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர்தான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது 16 வாசிக்கும் போது, சபைகளில் இவைகள் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். தாவீது எப்போ பிறந்தாரு? இயேசு எப்போ பிறந்தாரு? யோவான்ல கூட நம்ம வாசிக்கிறோம், இது யாக்கோபு உண்டாக்கின சமாரியா பெண்ணு சொல்றால, நீங்க யாக்கோபு எப்போ பிறந்தவங்க, நீங்க யாக்கோபு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது போலவே தாவீது எப்போ பிறந்தாங்க, இயேசு எப்போ பிறந்தாங்க. ஆனால் தாவீதை சொல்றாரு, தாவீதின் வேரும், அல்லேலூயா, என்ன சொல்ற, தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். இயேசு கூட ஒரு முறை கேள்வியை எழுப்பினார். அல்லேலூயா. அந்த யூதர்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பினார். என்ன கேள்வி? அதாவது என்ன கேள்வியை எழுப்பினார் என்று சொல்லி பார்ப்போமானால், தாவீது என்னுடைய வலது வருஷத்தில் வீற்றிரும் அப்படி என்று சொல்லும்போது எப்படி அவருக்கு குமாரனாக இருக்க முடியும் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிற ஒரு சர்ச்சைகளை எழுப்பினதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதே போல் இங்கே பார்க்கும்போது தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தாவீது அந்த சின்ன பையன் தேவனை துதித்து தொழுது கொண்டு இருந்திருப்பார். அல்லேலூயா. அதனால தான் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை சொல்லப்பட்டது. அதனாலவே தாவீதின் சந்ததிக்குள்ளாகத்தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் என்ன செய்கிறோம்? நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த உலகம் பாருங்கள், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறது. உலகத்திற்காக அல்லது உலகத்தின் ஆசைகளுக்காக, இச்சை மோகங்களுக்காக என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? அதே நேரத்தில் இயேசு உங்களுக்காக உங்கள் தாயின் கற்பத்தில், அதாவது உருவாக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன், அதே நேரத்தில் நம்ம உருவாகும் போது அநேக செல்கள் உருவாகுமா. ஆனால் அதாவது தேவனுடைய கண்களில் கிருபை உண்டானுச்சு. நம்மளுடைய செல் மாத்திரம் எத்தனையோ லட்சக்கணக்கான செல்களை அழித்து விட்டு நாம் மாத்திரம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வம் அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சு நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் தூக்கி மீட்டெடுத்திருக்கிறாரே. நீங்கள் ஆண்டவருக்காக செய்தது என்ன? நீங்கள் ஆண்டவருக்காக செய்தது என்ன? என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது இருக்கிற பலத்தோடு செய்யாவிட்டால், அல்லது இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால், ரட்சிப்பு வேறு வழியாக வரும் என்று சொல்லி அன்னைக்கு மொர்தெகாய் எஸ்தருக்கு எச்சரிக்கை விட்டாரே, அதே போல என் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு தன்னை யார் என்று அடையாளப்படுத்துகிறார். 20வது வசனத்தை வாசிக்கும் போது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகி இயேசுவே வாரும். என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகி சீக்கிரமாக வரப்போகிறவர் இயேசுதான். இயேசுவாகவதான் வரப்போகிறார். அவர் கர்த்தராக வரப்போகிறார். தன்னை யார் என்று அடையாளப்படுத்துகிறார். நம்முடைய கர்த்தராகி இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி இயேசுவை தன்னை யாரென்றும் அவர் அடையாளப்படுத்துகிறார். அதே நேரத்தில் வேதமும் அவர் யார் என்று அடையாளப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் போது, அவர் பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு தலைப்புகளில் நான் பேசியிருக்கிறேன். இயேசு மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன். அதே இது 2வது பார்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு
சிலரை பார்க்கும்போது இயேசு என்று சொன்னாலுமே என்னமோ சீப்பா கிடைக்கிற கத்திரிக்காவை போல. இயேசு என்று சொன்னால் சிலருக்கு அற்பமா நினைக்கிறார்கள். சிலர் இயேசு என்று சொன்னால் வெறுக்கிறார்கள். சிலர் இயேசு என்று சொன்னாலுமே அந்த பேரை உச்சரிக்காத அப்படின்னு சொல்லி, அல்லது இயேசு என்று சொன்னால் சிலர் கண்டு கொள்ளாமல் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்டவர்களாக தான் ஒருவேளை நாம் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த இயேசுவை பவுலும் கூட பார்க்கும் பொழுது இந்த நாமத்தினால தொழுது கொள்ளுகிறவர்களை, இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற மரண பரிந்தமோ அவர்களை என்ன செஞ்சான்னா துன்புறுத்தினாராம். அல்லேலூயா. மரண தண்டனை அவங்க கிடைக்கிற வரையும், அல்லது ஆயுள் தண்டனை என்னது செஞ்சான்னா வேதம் சொல்லுகிறது மரண தண்டனை. இது அதை நல்லா புரிந்து கொள்ளுகிறபடி நம்ம பேசுவோமானால் ஆயுள் தண்டனையை நம்ம பார்க்கிறோம். அப்படி இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தவராக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பவுல் கூட அடுத்த நம்ம வாசிக்கும் போது இவரே கர்த்தராகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார். அல்லேலூயா. என்ன செய்தார்னா கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 8:31. அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு இங்கே பார்க்கும்போது கந்தேக மந்தையை பார்க்கிறோம், பிலிப் என்பதை சம்பவங்களை பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம அதாவது அறிவிக்காவிட்டால் அப்படி எப்படி கேள்விப்படுவார்கள்? அல்லேலூயா. அம்மி அடித்தாலும் அம்மி நகரும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல் நம்ம சுவிசேஷத்தை, நற்செய்தியை, இயேசுவின் சுவிசேஷத்தை, இயேசுவின் அன்புகளை, இயேசுவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், இயேசுவே தேவன் என்று அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் பொழுதுதான், அடையாளப்படுத்தும் பொழுதுதான் இயேசுவே இரட்சகர் என்று அறிந்து கொள்ள முடியும். எத்தனை மந்திரவாதிகள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை சோசியர்கள், எத்தனை பூசாரிகள், ஏன் இயேசுவை வெறுக்கிற சிலருக்கு இன்றைக்கு உயிரோடு வாழ்கிறாங்கல்ல, அவர்களுக்கு தெரியும் இயேசு யார் என்று. அதே நேரத்தில் திருமணங்களுக்கெல்லாம் ஓதுவாங்களே 5 காயங்கள் ஏற்றியவர். அல்லேலூயா. 5 அதாவது சொல்லுவார்கள். அப்போ 5 காயங்கள் ஏற்றப்பட்டவர், கண்ணின் வயிற்றில் பிறந்தவர் இயேசுதான் என்று சொல்லி நம்மால் காண முடிகிறது. அவர்களுக்கும் தெரியும் இயேசுதான். ஆனால் ஏனோ தெரியவில்லை. அவர்களுக்கு என்னது பதவி, அல்லது அவங்களுடைய மதம், அவங்களுடைய இனம், அவங்களுடைய ஜாதி, அவங்களுடைய பெருமை இதெல்லாம் விட்டு வருகிறதற்கு, அல்லது வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிவிடும் என்பதற்காக அவர்களெல்லாம் அறிந்தும் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் அறிந்தும் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ நம்ம இயேசு தன்னை யார் என்று அடையாளப்படுத்துகிறார். அதே போல் சீடர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது ஒரு முறை என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் இயேசு. அல்லேலூயா. இது அவசியம். நம்மளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளிடத்திலையும் நாம் கேட்க வேண்டும். கணவன் மனைவியினிடத்திலையும், மனைவி கணவனிடத்தில் கேட்க வேண்டும். நான் செய்கிற வேலைகள், அல்லது நான் கரெக்டாக உங்களுக்கு நான் வேலைகளை அல்லது நான் சம்பாதித்து கொடுக்குறேன்னா, அதை கரெக்டாக நான் செலவு செய்கிறேன்னா, அது நான் கரெக்டாக படிக்கிறேன்னா என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோட நம்ம என்ன செய்யணும்னா உறவுகளை மேம்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? வாரத்தில் ஒரு 4 நாள் அல்லது மாதத்தில் ஒரு 4 நாள் கேட்டு அறிந்து நம்முடைய தப்பிதங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டும். அப்படி இயேசுவும் கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார். இயேசு கேட்பதற்கு ஒன்றுமல்ல. அல்லேலூயா. கேட்க வேண்டிய அவசியமல்ல. அவர் யார் என்பது அவருக்கு நன்கு தெரியும். ஆனால் சீடர்கள் தன்னை பற்றி அல்லது ஜனங்கள் தன்னை பற்றி சரியாக புரிந்திருக்கிறார்களா என்று சொல்லி கேள்வியை எழுப்புகிறார். என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அப்போ பேதுரு சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவாக இருக்கிறார்.
மரியாளுடைய வயிற்றில் நம்ம இயேசுவாக பார்க்கிறோம். ஆனால் இங்கே பேதுருவை பார்க்கும்போது நீர் ஜீவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று தன்னை என்ன செய்கிறாரு, அவரை அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக வந்தாலும் கூட, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாலும் கூட, அவர் மீண்டும் வருகிறவராக, ஜீவாதிபதியாக, உலக இரட்சகராக, உங்களுடைய தெய்வம். ஒரு சந்தோஷத்திலே மிகவும் சந்தோஷமான ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நம்ம இயேசுவை யாரென்று நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல, அதாவது இயேசு என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுல சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை. இயேசு என் தெய்வம், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறேன், இயேசுவுக்காக வேலை செய்கிறேன். இங்கே பாருங்க, பெரிய பதவிகளெல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் உண்டு. அத்தனை பதவிகளெல்லாம் காட்டிலும் அந்த பதவிகளுக்கெல்லாம் 60 என்ற வயசு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அல்லது 5 வருஷம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு காலத்தை அவர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதற்கும் இயேசுவின் ஊழியத்தை செய்வதற்கும் வயது வரம்பு இல்லை. ஆகையால இயேசு என்னுடைய தெய்வம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதில் மிகுந்த சந்தோஷம் அடையுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேலையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் யார் என்று ஆண்டவரே கேட்கிறீர். அதே நேரத்தில் வேதமும் உம்மை யார் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதற்காக நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரேன். நீர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி, நீர் உலக இரட்சகர், நீர் அல்வா ஒமேகமானவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், நீர் கிறிஸ்து இயேசு, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீர் பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறவர், நீர் நியாயாதிபதியாக வரப்போகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதியும், சத்தியத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.